இந்த சுதாகர் இருந்துட்டு இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா, நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு, பாக்கியா மத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிர்றாங்க. உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் தான் அன்னைக்கே டாக்குமெண்ட்ட கூட்டு வந்து காட்டுனேன்ல, அப்ப இருந்தும் நீங்க ஏன் இங்கேயே இருக்கீங்க? மரியாதையா வெளிய போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொரத்திர்றாங்க. இதனால மனசு உடைஞ்சு போன பாக்கியா பார்த்துட்டீங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம, நீங்க இந்த பண்ண பாவத்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லுவீங்க. நான் என் ரெஸ்டாரண்ட்ட லேஸ்ல விட மாட்டேன். என்னை ஏமாத்தி வாங்குன மாரி, கண்டிப்பா உங்களையும் ஒரு ஆள் ஏமாத்துவாங்க. அப்ப பாருங்க நான் என்ன நிலைமை படுறேனோ, அதே நிலைமைக்கு நீங்களும் ஒரு நாளைக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு பாக்கிய பார்த்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம செல்வி கூட அனாதையா ரோட்ல வந்து நிற்கிறாங்க. சரி என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கிய எல்லாத்தையுமே சொல்லி அழுறாங்க. நம்ம எவ்வளோ தான் இந்த உலகத்தில போராடினாலுமே வந்துட்டு, நம்மளால தனியா ஜெயிக்கவே முடியல. எல்லாருமே வந்துட்டு நம்மள தொரத்தி தொரத்தி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிய பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலையோட சொல்ல செல்வியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாக்கா நம்ம வந்து பொம்பளைங்க என்னைக்குமே வந்து ஜெயிக்கவே விட மாட்றாங்க. இந்த ஆம்பளைங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மள போட்டு நசுக்குறாங்க. நம்ம என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியா பார்த்துட்டீங்கன்னா, என்னதான் அவங்க அடிச்சாலும் நம்ம மனச விடக்கூடாது செல்வி. நம்ம எப்படியானா அவங்கள மீறி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா, உறுதியா இருக்காங்க. நீங்க இது மாரி எப்பயானா இந்த மாரி சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாக்கியா இருக்க நிலைமைக்கு பாக்கியா அடுத்து என்ன பண்ணுவா போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.